அருணகிரிநாதர் திருப்புகழ் இயற்றிய நாள் எது தெரியுமா? ஆனி மூலம் அன்று. அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கோபுரத்திலிருந்து குதித்து தன் உயிரை மாய்க்க முயன்றபோது முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு திருப்புகழ் பாட அருளியதாக ஒரு ஐதீகம் உள்ளது. திருப்புகழ் திருவண்ணாமலை ஆனி மூலம் அருணகிரிநாதர் என்ற 4 சொல்லுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஆனி மூலம் என்பது அருணகிரிநாதர் திருப்புகழ் இயற்றிய நாளாகும். அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் மீது பக்தி கொண்ட ஒரு சித்தர். அவர் இயற்றிய திருப்புகழ் பாடல்கள் முருகப்பெருமானின் புகழை பாடும் ஒரு அற்புதமான பக்தி இலக்கியமாகும். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர் என்று சிலர் கூறுகிறார்கள். சிலர் காவிரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்தவர் என்று கூறுகிறார்கள். அவர் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்தார். பின்னர் தனது சகோதரியின் அரவணைப்பில் வளர்ந்தார். அருணகிரிநாதர் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி போன்ற பல பக்தி நூல்களை எழுதியுள்ளார். அவர் ஒரு காலத்தில் தீய வழிகளில் சென்று பின்னர் முருகப்பெருமானின் அருளால் திருந்தினார் என்று கூறப்படுகிறது. ஆனி மூலம் அன்று அவர் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றபோது முருகப்பெருமான் தோன்றி அவரை காப்பாற்றினார் என்று நம்பப்படுகிறது. அப்போது அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் அருளால் திருப்புகழ் பாடத் தொடங்கினார். அருணகிரிநாதர் திருப்புகழில் முருகப்பெருமானின் புகழை பாடியதோடு மட்டுமல்லாமல் அவரது வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களையும் பாடியுள்ளார். ஆனி மூலம் விழா. ஆனி மூலம் என்பது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடத் தொடங்கிய நாளாகும். எனவே இது முருக பக்தர்களிடையே ஒரு புனித நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் அருணகிரிநாதர் மீது பக்தி கொண்டவர்கள் அவரது திருப்புகழ் பாடல்களை பாடி அவரை நினைவு கூறுகிறார்கள். பல முருகப்பெருமான் கோவில்களில் ஆனி மூலம் அன்று சிறப்பு வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. திருப்புகழ். திருப்புகழ் என்பது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு புகழ்பெற்ற பக்தி நூலாகும். இது முருகப்பெருமானின் பல்வேறு வடிவங்களையும் திருவிளையாடல்களையும் அருளையும் போற்றி பாடுகிறது. திருப்புகழில் 1307 பாடல்கள் உள்ளன. அவை இசைப்பாடல்களாக பாடப்படுகின்றன. திருப்புகழ் பாடல்கள் முருக பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஞானத்தை தரும் நூலாகவும் கருதப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.